நிறைய பேர் இவரோட டைரக்ஷன்ல நம்ம நடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க நடிச்சிட்டீங்க சார் டைரக்ஷன்ல ராயன். இல்ல நான் ஆக்சுவலா தனுஷ் சார் டைரக்ஷன்ல எல்லாம் அவ்வளவு பெரிய பேராசை இல்லை எனக்கு. இல்ல தனுஷ் சார் கூட நடிக்கணும் தான் நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டே இருந்து சிவா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்ப வந்து நமக்கு கிடைச்ச கடவுளோட அருள்ல சாரோட டைரக்ஷன் சார் கூடவே நடி அப்படின்ற மாதிரி கடவுள் கொடுத்த மாதிரி வந்து போயிட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அது கூட சிவான் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஆதித்யராம் அவர் சொல்லியிருந்தாரு. ஆதித்யராம் போனால் அது படத்தோட செகண்ட் டே ஷூட். அது கரெக்டாக ராயன் ஆரம்பிச்சு செகண்ட் டே ஷூட்டு. அப்போ சாரை வந்து பார்த்தாரு. சார் போய் பார்த்தேன். சார் என்ன சொன்னார், இதுதாங்க உங்களோட கேரக்டர்னு சொன்னார். எனக்கு அதெல்லாம் விட அவ்வளோ பக்கத்தில் இருந்து நான் அவரை பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு. என்ன நீங்கள் பண்ணுறீங்களா? சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எப்போலேருந்து வரீங்கன்னா, சார் நான் வந்துட்டேன், நீங்கள் எப்போனாலும் சொல்லுங்கள். இப்போ பண்ணலாமான்னு சொல்கிறேன் சார். ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே சார் தான் லுக்கு ஃபிக்ஸ் பண்ணார். ஓகே அதெல்லாம் இதெல்லாம் ஹேர் ஸ்டைலு இதெல்லாமே செட் பண்ணி அந்த லுக்குக்கு அந்த கலர் டோன்லாம் இது பண்ணிவிட்டு உடனே எஸ்ஜே சூர்யா சார் பக்கத்தில் நிற்க வச்சு இது பண்ணிட்டேன். அது ஒரு பெரிய கிஃப்டடாக தான் நினைக்கிறேன்.